வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்கள். தமிழகத்தில் டெட் தேர்வு அறிவிப்பு வெளியாவதில் தாமதம். டிஆர்பி மீது ஆசிரியர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. பள்ளி வளாகங்களில் தேவையின்றி வேறு யாரும் நுழைய அனுமதியில்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி கொடுத்திருக்காரு. பணியில் உள்ள மூத்த ஆசிரியர்கள் கோரிக்கையும் பதவி உயர்வும் பட்டியல் தற்பொழுது ரெடியாயிட்டிருக்கு. இடைக்கால தீர்ப்பும் வந்துட்டுருக்கு. சிறப்பு டெட் தேர்வுடைய வழக்கு நிலவரம், காலி பணியிடங்கள் மற்றும் கல்வியின் தரம், இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ பொது டெட் தேர்வு அந்த அறிவிப்பு வெளியாவதில் ரொம்ப தாமதம். டெட் தேர்வுக்கான அறிவாற்றல் வெளியிடாமல் டிஆர்பி காலதாமதம் செய்வதாக இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள், பிஎட் ஆசிரியர்கள் அதிர்ச்சியில் இருக்காங்க. மத்திய அரசின் இலவச கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வரையிலான பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு, பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் தகுதி டெட் தேர்ச்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் NCTI விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு 2 தடவை டெட் தேர்வு கட்டாயம் நடத்தப்பட வேண்டும். இந்த விதிகளின்படி மத்திய அரசு பள்ளிகளுக்கான CTET தேர்வு ஆண்டுக்கு 2 தடவை திட்டமிட்டபடி நடத்தப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் டெட் தேர்வு நடத்தப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியமோ இந்த விதியை எந்த ஆண்டிலும் அமல்படுத்துவது. ஆண்டுக்கு ஒரு டெட் தேர்வு நடத்தப்பட்டாலே அது பெரிய விஷயம். கடைசியாக டெட் தேர்வு 2025 நவம்பரில் நடந்தது. ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடப்பட்டது 2026 வருடாந்திர அட்டவணை. இந்த ஆண்டுக்கான முதலாவதாக டெட் தேர்வு கடந்த மே மாதமே அறிவிப்பு வெளியீடாக ஜூலை மாதம் தேர்வு நடத்தப்பட்டது. 2வது தேர்வுக்கான அறிவிப்பு அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்டு டிசம்பரில் நடத்தப்பட உள்ளது. ஆனால் முதலாவதாக தேர்வுக்கான அறிவிப்பு கூட இன்னும் வரவில்லை. இதற்கிடையில் பணியில் உள்ள ஆசிரியர்கள் சிறப்பு டெட் தேர்வு ஜூலை 5 தேதிகள் நடத்தப்பட்டது. இந்த தேர்வுக்கு அணியில் இல்லாத ஆசிரியர்கள் அனுமதிக்கப்படவில்லை. தற்பொழுது பள்ளியில் பணிபுரிய இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த ஆண்டு பயிற்சி மற்றும் பிஎட், இது குறித்து இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பிஎட் முடிவெடுக்கும். NCTI விதிமுறைப்படி CTET தேர்வை 2 தடவை திட்டமிட்டபடி நடத்தப்படுகிறது. இனியும் காலம் தாமதம் செய்யாமல் டெட் தேர்வுக்கான அறிவிப்பை உடனே வெளியிட வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ பணியில் உள்ள பதவி மூப்பு ஆசிரியர்களுடைய கோரிக்கை மற்றும் பதவி மூப்பு பட்டியல். ஸோ இது எல்லாமே 8/7/2024 இடைக்கால தீர்ப்பு. டெட் முடிவுகள் வெளியானவுடன் தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை தெளிவாக தெரிய வரும் என்பதால் எதிர்மனுக்கள் பதவி உயர்வு பட்டியலை இறுதி செய்யும் பணிகளை மேற்கொள்ளலாம். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட்டால் அது தேவையற்ற சட்ட போராட்டங்களின் வழக்கு எண்ணிக்கையை அதிகரிக்கவே வழிவகுக்கும். அதனால் அதை அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பள்ளி வளாகங்களில் புதிய நெறிமுறைகள் அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. வகுப்பு நேரத்தில் எந்த காரணத்துக்காகவும் யாரும் பள்ளிக்குள் நுழைவதோ மாணவரை நேரடியாக சந்திப்பதோ முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். இனிவரும் காலங்களில் பள்ளி வளாகங்களில் தேவையின்றி வேறு யாரும் நுழைய அனுமதி இல்லை என தமிழக பள்ளிக்கல்வித்துறை ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வி கூடங்கள் காட்சி கூடங்கள் அல்ல, அரசியல் மேடை அல்ல, அடுத்த தலைமுறையை உருவாக்கும் அறிவு பண்ணையாகும். இனிவரும் காலங்களில் பள்ளிகளில் தேவையின்றி வேறு யாரும் நுழைய அனுமதி இல்லை. அரசு சார்பில் நடத்தப்படும் அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளை தவிர்த்து பிறந்தநாள் விழாக்களோ அரசு சாராத நிகழ்வோ நடத்தக்கூடாது. எந்த அரசியல் கட்சியினரும் எந்த தனியார் அமைப்பினரும் நேரடியாக மாணவர்களை சந்திக்க அனுமதி கிடையாது. மாணவ செல்வங்களை வகுப்பறையில் அமர்ந்து கற்கும் இந்த ஒவ்வொரு நொடியும் அவர்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல நாட்டின் வருங்காலத்தையே வடிவமைக்கும் அப்படின்றத குறிப்பிட்றாரு. ஸோ வெளிநபர்கள் நுழைவுக்கு தடை. அரசு அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளை தவிர்த்து கட்சியினர் எல்லாமே நிகழ்வு தடை. பள்ளிக்கூடம், பள்ளி அறிவு பண்ணை, ஓகேங்களா. ஸோ விரிவான நெறிமுறைகள். பள்ளிகளில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் உரிய ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் விரிவான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சிறப்பு டெட் தேர்வுடைய வழக்கு விவரம். பணி அனுபவத்திற்கு 1 மதிப்பெண் கோரிக்கை. சீனியர் ஆசிரியர்கள் தங்கள் ஒவ்வொரு வருட அனுபவத்திற்கும் 1 மதிப்பெண் வீதம் வழங்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அடுத்த விசாரணை ஜூலை 28, 2024 தமிழக அரசு இது குறித்து விளக்கம் அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஜூலை 28க்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேர்வு முடிவுகள் தாமதம். இந்த வழக்கின்
முரண்மையாக சிறப்பு டெட் தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்வு முடிவுகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தற்காலிகமாக பாதிக்கப்படுகிறது. ஸோ ஜூலை 28க்கு பிறகு தான் சிறப்பு டெட்டுடைய ரிசல்ட் எதிர்பார்க்கலாங்க. காலியிடம் மற்றும் கல்வித்தரம். ஸோ மெரிட் அடிப்படையில் நியமனம். உயர்கல்வி ஆசிரியர்கள், ஆய்வக உதவியாளர்கள், இதர பணியிடங்கள் எந்தவித அரசியல் தலையீடுமின்றி தகுதியின் அடிப்படையில் நிரப்பப்படும். தாய்மொழி வழி கல்வி ஊக்கம். மாணவர்கள் சிந்திக்கும் திறன் தாய்மொழி வழி சிறப்பாக அமையும் என்பதால் தமிழ்மொழி கற்றல் கூடுதல் கவனம் செலுத்தப்படும். பாட வேலை குறிப்புக்கு தடை. மின்தடை அல்லது பிற காரணங்களுக்காக பள்ளி வேலை நேரங்களில் உடற்கல்வி பிடி வகுப்புகளையோ ரத்து செய்யக்கூடாது என அமைச்சர் அறிவித்துள்ளார். ஸோ பிடி வகுப்பு அனைத்து பள்ளிகளிலுமே நடத்தப்படணும், அதை ரத்து செய்யக்கூடாது அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ மேலும் முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் ஆசிரியர்களுக்கு நல்ல செய்திகளை வெளியிட்டிருக்காரு. 149 ஜிஓவையும் பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தர வாய்ப்பையும் கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். நீதிமன்றத்தில் 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற டெட் பாஸ் என்ற அறிவிப்பு விரைவில் வர இருக்கிறது. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருக்க. நன்றி, வணக்கம்.